ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் தினமும் நீங்கள் அன்றாடும் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயம் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். உங்களோட கருணநாதனை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றி நீங்கள் அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதுக்கு சிம்பிளாக எளிமையாக நடைமுறையில் நீங்கள் சேரக்குண்டான விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே நான் 11 கரணம் சம்மந்தப்பட்ட வீடியோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிக்கலாம். இது போகிற போக்கில் அப்படியே நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து ஒரு சில விஷயத்தையும் கடைப்பிடிக்கிற எப்படி அப்படிங்கிறத மிக எளிமையாக செலவு இல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாழ்வில் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த கருணநாதனை இயக்கிறதுல கோவிலில் போயும் சாமி கும்பிடலாம். வாழ்க்கையில் நடைமுறையிலே நம்ம சில விஷயம் செஞ்சுட்டே வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, நிறைய நண்பர்கள் என் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் பண்ணியும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம், பண்ணி பார்த்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ அந்தந்த டைம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் பார்க்க வேணாம்னு சொல்ல பாருங்கள். நீ எப்படி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? அனைத்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அன்பர்களுக்கும் பண்ணி பார்க்குற அன்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த கரணத்தை நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுன்னு அதை பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு உண்டான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். அதே சமயத்தில் கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போது நீங்கள் வாழ்க்கையில் தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ அல்லது பாதகாதிபதி மாரகாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை இயக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இயக்கணும். அதுக்கு எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ராசி மற்றும் லக்கணத்திற்கு 1, 5, 9 போன்ற இடங்களையும் 1, 4, 7, 10 போன்ற இடங்களையும் இருக்கிறாரு. ராஜ யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு. பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் அன்றாடும் வாழ்வில் ஈஸியாக நீங்கள் செஞ்சு அதை இயக்கிக்கிட்டே இருக்கலாம், ஜெயிச்சுட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். அதே சமயத்தில் இந்த கிரகம், இந்த கருணாதன் சொல்லக்கூடிய இந்த கிரகம் உங்களுக்கு 6, 8, 12 போன்ற இடங்களில் மாரகாதிபதி சொன்னோம்ல, இந்த அமைப்போடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த கருணாதனை இயக்கும்போது அதுக்கு உண்டான பொருட்களை முதல்ல நீங்கள் தானம் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவே தானம் கொடுத்துட்டு செஞ்சாலும் உங்களுக்கு அது யோக நிலையில் இருந்தால் தான் யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் அதை இயக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் அதை நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நீங்கள் இயக்கி பாருங்கள். வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், கெட்ட விஷயம் அனைத்துமே ஒதுங்கும். ஏன்னா கருணாதனை வழிபாடு செய்யும்போது கருணாதனை கையில் பிடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் தெய்வத்தை உங்கள் தோளில் தூக்கி போட்டு போகிற மாதிரி தொட்ட விஷயம் அனைத்துமே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூட வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம், கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பகவான் அப்படிங்கிற உங்களுக்கு யோகமாக இருந்தால் நீங்கள் தினமும் காலையில் தூங்கி எழுந்தவனே குளிச்சுட்டு தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு யோகம். சரி, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், வேலைக்கு வெளியே கிளம்புறோம், என்ன பண்ணலாம்? ஒரு தேங்காய் காலையில் எழுந்தவனே எடுத்து ஒரு தேங்காய் துண்டு சாப்பிடுங்க, தேங்காய் மிட்டாய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் தினமும். அடுத்து நெத்தியில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, குங்குமம். இது மாதிரி ரத்த கலரில் குங்குமம் வச்சுக்கோங்க. சிவப்பு கலர் குங்குமம் உங்கள் நெத்தியில் இருந்தால் கருணாநாதன் உங்களுக்கு கூடவே இருப்பார். வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு நிச்சயமாக இருக்குமே தவிர தோல்வி என்பது உங்களுக்கு நெருங்காது. அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது பருப்பு சாம்பார் கிடைக்கலாம், பருப்பு குழம்பு டெய்லி நீங்கள் சாப்பிடலாம். அது உங்களுடைய உடம்பு சூழ்நிலை ஒத்து போதான்னு பார்த்து அதுக்கு மாதிரி உணவு சாப்பிடுங்க. சரிங்களா? ரெகுலராக இது ரெகுலராக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து பாலவ கரணம். இந்த பாலவ கரணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா புலி. அப்போ ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கழுத்தில் புலி நகம் போட்டுக்கலாம். புலி நகம் நான் சூளம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் புலி நகம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் புலி நகம் போட முடியாது. அப்போது பெண்களுக்கு நீங்கள் புலி நகம் போட வேண்டாம், ஆண்கள் புலி நகம் போட்டுக்கலாம். கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு அப்படின்னாலே உளுந்து தான், உளுந்தவடை. அப்போ நீங்கள் ஒரு காலையில் தூங்கி எழுந்துச்சு நீங்கள் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம், டீ குடிக்க போகிறோம், மறக்காமல் டெய்லி ஒவ்வொரு உளுந்தோட சாப்பிட்ருங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். பெண்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிறது மாலை.
மாலையை குறிக்கிற கிரகம் ராகு. அப்போ கழுத்தில் வந்து தங்க செயின் போடுறதுக்கு பதிலாக ஒரு வெள்ளி செயின் நீங்கள் கழுத்தில் போட்டுக்குங்க, மிகுந்த யோகமாக இருக்கும். அந்த வெள்ளி செயின்லையுமே பார்த்தீங்கன்னா டாலர் வைக்கும்போது டாலரில் வந்து இந்த நாகம் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர், பட்டை கலப்பம். இல்லை உங்களோட தாத்தா போட்டோ இருக்கும், தாத்தா போட்டோவும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ராகு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு வந்து யோகமான இடத்தில் இருந்தால் மட்டும். சரி, ஆண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கையில் வந்து வெள்ளி காப்பு போடுறீங்களா, வெள்ளி காப்பு அதில் வந்து நாகம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு போட்டுக்குங்க. கழுத்தில் நீங்கள் செயின் போட்டுக்கலாம். அதாவது வெள்ளி செயின் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அணியும் போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? இந்த ராகு பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருணாதனாக இயங்கி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அடுத்து வந்து கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்றி தான் உங்களுக்கு விலங்கா வருது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி, நீங்கள் வந்து தினமும் காலையிலே வந்து உங்கள் தலையில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம், சக்ஸஸாக பேச போகிறோம்னாச்சுன்னா மறக்காமல் சுத்தமான செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய் வாங்கி அதை உங்கள் உச்சியில் லேசாக வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் உச்சியில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து சனியின் பொருள் என்னன்னு பாருங்கள். சனி எப்படினாலே வந்து இரும்பு தான். அப்போ கையில் வந்து தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு பதிலாக ஒரு இரும்பில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி அடித்து கையில் போட்டுக்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து வயசுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கையில் காலை போட்டு விடுவாங்க, ரிங்கு போட்டு விடுவாங்க. அப்போது அந்த இரும்பில் ஆன ரிங் உங்கள் கையில் போடுறது சிறப்பு. பெண்கள் வந்து மெட்டி அணியும் போது அந்த மெட்டி கூட சேர்த்து மெட்டி கலராமல் இருக்கு லாக் பண்ணுறதுக்காக போடுறீங்கல்ல இரும்பு, அதுவே உங்களுக்கு போதும். கையிலுமே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு உலோகம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், டெய்லியே வந்து நீங்கள் இந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்றது, எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயம், நல்லெண்ணெயில் செய்த பலகாரங்கள் வாங்கிக்கவே சாப்பிடலாம். நல்லெண்ணெயை வந்து நீங்கள் கையில் ரெகுலராக எடுத்துக்கோங்க, இது சிறப்பாக இருக்கும். அப்போது கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கையில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை நீங்கள் உச்சியில் வைப்பதும் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து கையில் வந்து ஒரு இரும்பு ரிங்கு நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கலர் வந்து ப்ளூ கலர், நீலம் மேக கலர்னு சொல்லோம்ல, அந்த கலரை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா கழுதை அப்படிங்கிறது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா துணி செலவை செய்கிறாங்களா அந்த இடங்கள்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து துணியை வந்து தினமும் வந்து அயன் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க, அதுவே உங்களுக்கு யோகம், போகிற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகும். அது அடுத்து வந்து கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு யோகமான இடத்துல இருந்து யோகமாக இருக்கிறார். உங்களுக்கு வந்து மகா பாவியாக வராமல் யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து கையில் டைமண்ட் மோதிரம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுவும் வெள்ளி மோதிரம் செஞ்சு அதில் டைமண்ட் மோதிரம் போட்டிங்கன்னா பட்டை கலப்பம். சுக்கிர பகவான் சூப்பராக வேலை செய்வார். அதே சுக்கிர பகவான் வந்து வீட்டிலேருந்து போகும்போதும் டைமண்ட் மோதிரம் எல்லாரும் போட முடியாதுல்ல, சிம்பிளாக தானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், பெருசாக போய் நினைக்காதுங்க, அப்படி ஃப்ளோரில் வர சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து வீட்டில் நம்ம காப்பிக்கு அன்னாடு யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை, அது சுக்கிர பகவான் தான். தூங்கி எழுந்தோடனே 2 சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுக்குங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம், சர்க்கரை சாப்பிட்டுக்கலாம், அதாவது வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை, சரிங்களா? அப்போது நீங்கள் சர்க்கரையும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த குலோப்ஜாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, குலோப்ஜாமில் வந்து ஒயிட்டில் வரும் பாருங்க ரசகுல்லா, இதுவும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் அதை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தினமும் அதை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகமாக அழகாக இயங்கி கொண்டே இருப்பார். கருணாதன் இயங்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு விஷயம் அனைத்துமே காரிய சித்தி ஆகி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து எப்போவுமே வந்து அழுக்கு நிறைந்த ஆடைகள் அணியாமல் சுக்கிரன் சொன்னாலே வந்து பாருங்கள் அது வந்து வாசனை திரவியத்தை குறிக்கிற கிரகம். அப்போ உங்கள் உடம்புல வந்து நீங்கள் செண்டு அடித்து அப்படியே இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது நீட்டாக செண்டு அடித்து போனீங்க அப்படின்னாலே வாழ்க்கை உங்களுக்கு வந்து கருணாதன் இயங்கிக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அழகான ஒரு செண்டு, சரிங்களா? அந்த செண்டு வந்து அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், கிட்ட போன வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி சென்ட்லாம் அடிச்சுட்டு போயிடாதுங்க, சரிங்களா? சென்டுனாலே சுக்கிரன் தான், அது அடுத்தவங்களுக்கு ஈர்க்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம். இந்த கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை, விலங்குன்னா யானை. அப்போ யானை அப்படிங்கிறதுக்கு நீ விநாயகர் பெருமானை எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் தூங்கி எழுந்தோடனே விநாயகர் மூஞ்சில் முழிங்க, சரிங்களா? ஒரு இடத்துக்கு போகிறோம், விநாயகர் கோவில் இருக்கா, விநாயகர் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். விநாயகரை வழிபாடு செய்யாமல் போனால் உங்களுக்கு திருப்தி இருக்காது. விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அந்த விநாயகர் கோவிலில் வந்து விநாயகர் பாதை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா வாழ்க்கை சக்ஸஸாக ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது பாருங்கள், உணவுகளை குறிக்கிற கிரகம், தண்ணீரை குறிக்கிற கிரகம்.
அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் பாட்டில் தண்ணீர் கையோட கொண்டு போங்க. அது உங்களுக்கு வந்து யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற உணவு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் தொழிலுக்கு போகக்கூடாது. நல்லா வயிறார உட்காந்து மனசார சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி எந்திரிச்சு போனீங்கன்னா தான் சிறப்பு. சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு வந்து டைம் ஆகிட்டு என்ன பண்ணுறது, கடையில் டீகளில் வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பால் வாங்கி குடிங்க. தண்ணி கேன் கூடவே வச்சுக்கோங்க, ஒரு பால் வாங்கி கொடுங்க. வீட்லேயுமே அடிக்கடி பால் சேருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கர்ணநாதனே உங்களுக்கு வந்து இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். இந்த வணிசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான். அதுக்கு உண்டான விலங்கு எது பார்த்தீங்கன்னா காளை மாடு. அப்போ நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு காளை மாடு வருதுன்னா காளை மாடை தொட்டுட்டு போகலாம், காளை மாடை பார்க்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஆனால் சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எஞ்சி சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு போனால் மட்டும்தான் வாக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். கரணநாதன் வலுவாக இருக்கிறவங்க வந்து சூரியன் அழகாக நீங்கள் டெய்லி வழிபாடு செஞ்சு தான் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செலவு கிடையாதுல்ல. தூங்கி குளிக்கிறோம், குளிச்சு முடிச்சு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்கிறோம், சூரிய காய்கறி இதெல்லாம் நீங்கள் கேட்டு போகிறதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆனால் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து செம்பு உலகமான பொருள் பார்த்தீங்கன்னா செம்பு, தாமிரம். அப்போ செம்பில் ஆன ஒரு காப்பு நீங்கள் கையில் அணியலாம். அந்த இதில் வந்து செம்பிளான ஆன காப்பு கையில் அணியலாம். சரி, கையில் போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுறதால ஒரு செம்பில் வர்ற ஒரு ரிங்கு ஒன்று கையில் போட்டுக்குங்க. ரெகுலராக உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி சிறப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் போகும்போது 2 குறுமிளகு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. குரு மிளகு, அது சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 குறுமிளகு இல்லை 3 குறுமிளகு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் ரெகுலராக வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கர்ணநாதன் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்பா இருக்கிறாங்க, டெய்லி வீட்டோடு வெளியே போகும்போது அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தொட்டது அனைத்துமே சக்ஸஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா கோழி. அப்போ நீங்கள் வந்து கேது பகவான் அப்படிங்கிறதுனால எதில் போனாலும் தடையாக தான் இருக்கும், அது எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அவர் கரணநாதனை வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போது உங்கள் வீட்டில் வந்து கோழி இருக்குதுன்னா தூங்கி எழுந்தோடனே முதல்ல எழுந்தோடனே கோழி நீங்கள் உங்கள் கையால் திறந்து விடுங்க. அதான் சிறப்பு. திறந்து விட்டுட்டு கொஞ்சம் அரிசியல் அந்த கோழிக்கு உண்டான உணவு தண்ணி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு போகும்போது விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. மறக்காமல் உங்கள் கூட வந்து ஒரு கோழி முடியை வச்சுக்கிங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி ஒரு கோழி முடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். கேது பகவான் அப்படிங்கிறது வந்து கோழி. அப்போ கோழியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது ஏற்கனவே வீடியோ சொன்ன விஷயம்தான். சரிங்களா? கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தடையை கொடுக்குற கிரகம். அப்போ நீங்கள் வந்து வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு நூல் எடுக்கிறீங்க, ஒரு நூலை எடுத்து சிவப்பு கலர் நூலை எடுத்து அதில் ஒரு 7 சொட்டை போட்டு முடி போட்டு அதை வந்து கூடவே வச்சுக்கோங்க. அதுவும் கேது தான். எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வலை பின்னலாகப்பட்ட வலை இருக்குல்ல, பின்னி இருக்குல்ல, அது எல்லாமே கேது தான். அப்போ அதை நீங்கள் பின்னி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. கையில் கட்டுமா கயிறு எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு 7 முடி போட்டு உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க. கருணாதன் இயங்கி கொண்டே இருப்பார். ஆனால் கேது பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு நல்ல அருமையான இடத்துல குருவின் பார்வையில் சிறப்பாக இருக்கிறாரான்னு பார்த்து செய்யுங்க. சரிங்களா? அதுதான் சிறப்பு. அடுத்து வந்து கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கேதுக்கும் உளுந்த வடை சாப்பிடலாம். உளுந்த வடை, ராகி, கம்பங்கூழ். ஒரு இடத்துக்கு போகிறோம், கம்பங்கூழ் இருக்குது, கம்பங்கூழ் சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ராகி வடை இதெல்லாம் சாப்பிடலாம். அதே இதில் வந்து ஓட்டை போட்ட வடை சொல்கிறோம்னா உளுந்த வடை, அதை நீங்களும் சாப்பிடலாம். ஆனால் அதை வந்து நீ கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை முதல்ல சாப்பிடணும். அதே ராகுக்கு உண்டான பொருள் அப்படிங்கும்போது கேதுக்கு சம்மந்தம் வந்துடும்ல. அப்போ இந்த முறுக்கு சாப்பிட்டு போங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 2 முறுக்கை வீட்டில் காலைல எழுந்த உடனே ஒரு காப்பி குடிக்கிறீங்களா, காப்பிக்குள்ளே முறுக்கு போட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும். பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து தினமும் காப்பியில் முறுக்கு போட்டு குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கருணாதன் இயங்கிக் கொண்டே இருப்பார். அல்லது காலையிலே நீங்கள் வந்து ஒரு இடத்து தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து சேமியா சாப்பிட்றது, சந்தகை சாப்பிட்றது. சரிங்களா? அது எந்த சொல்லுவோம், சந்தகை தான். நம்ம சந்தகை சாப்பிட்றது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சேமியா சிக்கலான பொருள் எல்லாமே அதானே. சேமியா வந்து பிழிஞ்சு வச்சுருப்பாங்களா, சிக்கலாக தானே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு யோகம். அப்படி அந்த தினமும் உணவில் வந்து ஒரு நேரம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எப்போவுமே வந்து ஒரு முறுக்கு சாப்பிட்டுட்டே இருங்க. முறுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முறுக்கு உங்கள் கூட இருக்க வர
அப்போ முறுக்கை வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டே இருங்க. காலையில் சாப்பிட்றீங்க, ஜீரணமாகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்ல, அப்புறம் டீ குடிக்கிறீங்களா, அப்போ ஒரு முறுக்கு சாப்பிடுங்க. இப்படி தொடர்ச்சியாக காப்பியில் முறுக்கு போட்டு குடித்தாலே உங்களுக்கு யோகம். அப்போ முறுக்கு வந்து நீங்கள் உங்கள் கூடவே கையில் வச்சுக்கலாம். சரிங்களா? கோழி முடி மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிகுந்த யோகம். சரிங்களா? அடுத்து வந்து இதில் வந்து ஒரு விஷயம், வணிசை கரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன். சூரிய பகவான் வர்றதுனால வந்து நீங்கள் வந்து மயில் இறகு கையில் இருந்தால் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மயில் இறகு கையில் ஒரு மயில் இறகு கையில் வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும் வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து வந்து சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலங்குன்னு பார்த்தீங்கன்னா காகம், கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே சாப்பிட்றதுக்கு முன்னால் காகத்துக்கு கொஞ்சம் உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க. உங்கள் கூடவே வந்து ஒரு காகத்தோட முடி, காக்கா முடி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கிங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், யோகமாகவே இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக என்னென்னு செய்யலாம், நல்லெண்ணெயை வந்து நீங்கள் தொட்டு, சுத்தமான செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் தலையில் தொட்டு வச்சுக்கிங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கருணாதன் இயங்கி கொண்டே இருப்பார். கையில் வந்து நீங்கள் செம்பில் தங்கத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் மோரம் போடனாலும், இரும்புன்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு உலோகத்தில் கையில் ஒரு ரிங்கு வச்சுக்கிங்க. அல்லது இரும்பில் ஆன ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்துன்னா வாழ்க்கை சக்ஸஸ். சனி பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு வந்து சகுனி கரணம் வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து கோவில்களுக்கு வந்து நல்லெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ரெகுலராக. இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து சதுஷ்பாதம் கரகம். இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா நாய் வருது. உங்களுக்கு வந்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போது நாயே வந்து உங்களுக்கு யோகம். உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அந்த குரு பகவான் யோகமான நிலையில் இருந்தால், உங்கள் வீட்டில் நாய் இருக்குதா, தினமும் காலையில் தூங்கி எழுந்தோடனே நாய்க்கு பிஸ்கட் போடுறது, நாயை அப்படியே தடவி விடுறது, நாயை நீங்கள் வந்து 10 நிமிஷம் நாய் பக்கத்தில் வச்சு செல்லாமல் நாயை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த குரு பகவானே வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, குரு அப்படிங்கிறது சின்ன குழந்தை. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்க, அதுக்கு ஒரு முத்தம் வாங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கு கிளம்பி போகும்போது வந்து ஒரு மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு லட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. அட்டகாசமாக இருக்கும். குரு பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மஞ்சள் கலரில் கர்ச்சீப் உங்கள் கூடவே வச்சுக்கிங்க, சிறப்பாக இருக்கும். மஞ்சள் கலரில் ஒரு துணி பக்கத்தில் வச்சுக்கிங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல, அந்த விரலி மஞ்சளில் வந்து ஒரு முடியாமல் ஒரு மஞ்சள் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கிங்க எப்போவுமே. ஆண்கள் வந்து அதை செய்ய முடியாது. பெண்கள் பெரும்பாலும் வந்து தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருமாங்கல்யத்துக்கு பதிலாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திருமாங்கல்யம் இல்லாமல் தங்கத்தில் இல்லாமல் இருக்க அன்பர்களுக்கு வந்து மஞ்சளில் போடுறீங்களா, அது போட்டிருந்தாலே உங்களுக்கு யோகம். அடுத்த தங்கமெல்லாம் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து யோகமாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், உங்கள் மூக்கு இருக்குல்ல, மூக்கை வந்து தொட்டு பார்த்துடுங்க. ஏன்னா மூக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஆமாம், இந்த இதை வரிசையாக சொல்லாமல் முடித்தேன். சரி, திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சிம்பிளாக என்ன கிரகங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வர்றாரு. உங்களுக்கு வந்து நாகமே வருது, உங்களுக்கு வந்து விலங்கா வருது. அப்போ கையில் வந்து ஒரு நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு ரிங்கு மாதிரி அடிச்சு போட்டிங்கன்னா அதில் நாகம் படம் போட்டு வச்சுக்கலாம். கழுத்திலே வந்து ஒரு செயின் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதில் நாகம் சிம்பிள் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து. அடுத்து வந்து உளுந்த வடை சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பு. உளுந்த வடை தினமும் சாப்பிட்டு போங்க, யோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வீட்டில் வந்து உளுந்தங்களி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே இருக்கலாம். காலையிலே சில வீடுகளில் களியே உணவாக வச்சுருப்பாங்க, அது உளுந்தங்களியாக இருந்தால் மிக சிறப்பு. அடுத்து வந்து கிம்ஸ்துக்கணம் கரணம். இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கர்ணநாதனாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். உங்களுடைய விலங்கும் பார்த்தீங்கன்னா புழு. சரிங்களா? புதன் பகவான் உங்களுக்கு கர்ணநாதனாக வர்றதுனால வந்து இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எங்கே போனாலும் கூடவே ஒரு வெத்தலையை கொண்டு போங்க. அது போதும் உங்களுக்கு. பச்சை இலை, ஏதோ ஒரு இலை, பச்சை இலை கையில் இருக்கணும். அதுலேயும் வெத்தலையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இதே புதன் பகவான் 6 சம்மந்தப்பட்ட 2 வெத்தலை பிச்சு போட்டு ஒரு வெத்தலை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் கூடவே வந்து தினசரி ஒரு வெத்தலையை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் கூடவே கொண்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளும் குறை வராது. புதன் அப்படிங்கிறது வந்து
இன்னொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, பச்சை நிறம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே புதன் தான். அப்போது நீங்கள் வந்து வெளியே ஒரு இடத்துக்கு ஒரு அவசரம் போனால் பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு போகலாம், அது யோகம். பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு போகிறது யோகம். புதன் அப்படிங்கிற கர்ச்சீப், பச்சை கலர் கர்ச்சீப் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு யோகம். இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு 2-3 விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். மறுபடியும் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு 11 கரணத்துக்கு வந்து சிம்பிளாக ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? நிறங்களை சொல்லணும்னு நினச்சேன், நிறங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் மறுபடியும் இருந்து சொல்லிடுறேன், சரியா? ஏற்கனவே இருக்கட்டும். இது மேலேருந்து சும்மா சிம்பிளாக பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கையில் வந்து கர்ச்சிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, சிகப்பு சார்ந்த கலர் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு கிரகமாக வர்றதுனால வந்து நீங்கள் கையில் வச்சுக்க கர்ச்சிப்பு வந்து கோடு கோடா இப்போ சட்டை போடுறாங்களா அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கர்ச்சிப்பு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம், எப்போவுமே ரெகுலராக வச்சுக்கலாம், சரிங்களா? அது உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து கௌரவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதுனால வந்து எப்பவுமே கையில் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு கர்ச்சிப் வச்சுக்கலாம், அது வந்து உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதுனால வந்து எப்பவுமே வந்து கையில் வந்து வெள்ளை நிறத்தில் பட்டு துணி போல் இருக்கிற ஒரு கர்ச்சிப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கலரை அந்த வெள்ளை நிறம் பட்டு மாதிரி, இப்போ நான் சட்டை போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கலரில் கர்ச்சிப் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பு. அதில் வந்து பூ போட்ட மாதிரி, இது லேடிஸுக்கு சிறப்பாக இருக்கும். வெள்ளை கர்ச்சிப் வச்சுருப்பாங்க, அதிலே வந்து டிசைனாக பூ போடுற மாதிரி பழங்கள் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு யோகம், சரிங்களா? அடுத்து வந்து கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சந்திர பகவான் வரதுனால வந்து சந்திரன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒருவித பால் வந்து காய்ச்சி எடுத்தாச்சுன்னா ஒரு கலர் வரும் பாருங்க, மஞ்சள் கலந்தா லைட்டு மஞ்சளாக வரும், அந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு வந்து சிறப்பு, சரிங்களா? அடுத்து வந்து வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமாக வர்றதுனால வந்து ஆரஞ்சு கலரில் நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அல்லது சிகப்பு சார்ந்த கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலரில் வந்து ஒரு நீங்கள் கர்ச்சிப் கையில் வச்சிங்க அப்படின்னா அந்த கலர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் கடிகாரம் அணிந்திருக்க வேண்டும், வாட்சி அணியாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வாட்சி வந்து நீங்கள் கையில் வந்து எப்போவுமே ரெகுலராக அணிஞ்சிருக்கணும், அது வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சரியான டைம் காட்ட வேண்டும், அது ஒரு கணக்கு, சரிங்களா? அடுத்து வந்து பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேது பகவான் உங்களுக்கு கிரகமாக வர்றதுனால வந்து கர்ச்சிப்பு கையில் வச்சுக்கோங்க. அந்த கர்ச்சிப்பு வந்து மல்டி கலர், எல்லா கலரும் கலந்தாப்புல பொடி கட்டம் போட்ட மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி கலரில் ஒரு கர்ச்சிப்பு வாங்கி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகுந்த யோகம். அடுத்து வந்து சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் கிரகமாக வர்றதுனால வந்து நீங்கள் ப்ளூ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ப்ளூ கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது கர்ச்சிப்பு கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதுனால வந்து மஞ்சள் நிற கர்ச்சிப், மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருள், மஞ்சள் துண்டு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், உங்கள் கூடவே வச்சுக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு கரணநாதன் கூடவே இருந்து கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வர்றார். ராகு அப்படின்னாலே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொடி கோடாக போட்ட மாதிரி இருக்கும், கட்டம் போட்ட மாதிரி இல்லை, பொடி கோடு, இது எல்லாமே ராகு பகவான் சம்மந்தப்பட்டது. அல்லது கருப்பு கலர் கர்ச்சிப்பும் யூஸ் பண்ணலாம், தனி பிளாக்காக இருக்கணும். இந்த தனி பிளாக் அப்படிங்கிறது பாலவக்காரத்தில் பிறந்த அன்பர்களும் தனி கருப்பு கலரில் யூஸ் பண்ணலாம். நாகவம் கலந்தில் பிறந்த அன்பர்களும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து கிம்ஸ்துக்காம் கரணம். இந்த அன்பர்களுக்கு வந்து கையில் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற கர்ச்சிப், சரிங்களா? பச்சை நிறத்தில் இருக்கிற கர்ச்சிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புதன் அப்படிங்கிறத வந்து பேனா, அப்போ ஒரு பேனாவை நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கலாம், எப்போவுமே பேனா வச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையும் வந்து கருணாதனை வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நாளும் கீழ் நோக்கி போகவே போகாது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வாழ்க்கை மேல் நோக்கி உயர்வதை நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எப்போவுமே வந்து ஒரு கருணாதனை வந்து நம்ம இயக்கும்போது கருணாதன் நம்ம சாதகமாக இருக்காரான்னு பாருங்கள். இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அல்லாஹ்க்கு அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் ஒரு குறை இல்லாமல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த சூழலையும் உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை
தரத்தை மேல் நோக்கி மட்டுமே கண்டிப்பாக இந்த கருணாதன் உயர்த்தி கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா சில விஷயங்களை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பிளேலிஸ்ட்டில் போய் சரி முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் அந்த சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயமும் அங்கே வச்சிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.